பகவத்கீதை யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிக்கணும். யோக சாஸ்திரம் அப்படின்னா என்னது? யோகம் அப்படின்னாவே இணைதல் அப்படின்னு அர்த்தம். யோக சாஸ்திரம் அப்படின்னா எந்த ஒரு சாஸ்திரமானது நம்மை பகவானோட இணைக்கோ அதுக்கு பேர் யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லணும். ஆக பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை பகவானோட இணைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வழிமுறையா இருக்கு. நீங்க எந்த அத்தியாயத்தை எடுங்க, அந்த அத்தியாயத்தை சரியா படிங்க, அந்த அத்தியாயத்தை நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பிங்க, அது உங்களை என்ன பண்ணும்? பகவானோட இணைச்சிடும். ஏன்னா நீங்க எந்த அத்தியாயத்தை எடுத்தாலும் கிருஷ்ணர் இந்த ஆத்மாவை எப்படி பரமாத்மாவோடு இணைப்பது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாரு? கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். சோ அதுல இந்த அத்தியாயம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, எப்படி இந்த ஜீவாத்மாவை இந்த ஜட பிரகிருதியிலிருந்து பிரித்து ஆராய்ந்து பார்ப்பதினால் நாம் பகவானை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குற அத்தியாயமா இருக்கு. இது ஞான பாகம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா ஞானம் அப்படிங்கிறது பக்திக்கான ஒரு திறவுகோலா இருக்கு. ஞானம் இல்லாம பக்தி செய்யவே முடியாது. பக்திக்கு கண்டிப்பா ஞானம் அப்படிங்கிறது அவசியம். பக்தி மட்டும் கிடையாது, மோட்சத்திற்கும் அதான் காரணமா இருக்கு. ஞானான் மோக்ஷா அப்படின்னு தான் உபனிஷத் சொல்லுது. ஞானத்தினாலதான் ஒருவனுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லுது. ஏன் ஞானத்தினாலும் மோட்சம் அப்படின்னா, நமக்கு பந்தத்துடைய காரணம் என்ன? நாம் பந்தப்படுவதற்கான காரணம் என்னது? நாம் இந்த உலகத்துல பந்தப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் அப்படின்னா, நாம் இந்த உடல் அப்படின்ற புத்தியோட வாழ்வதுதான் என்னுடைய பந்தத்திற்கு காரணம் இல்லையா? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த புலன்கள், நான் தான் இந்த மனம், நான் தான் இந்த புத்தி, நான் தான் இந்த அகங்காரம் அப்படின்ற தவறான ஒரு புத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய பந்தத்திற்கு காரணம் இந்த உலகத்தில். மோட்சத்துக்கு எது காரணமா இருக்கும்? நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மோட்சத்துக்கு காரணமா இருக்கும். இந்த புரிதல் எங்க வரணும்? நம்ம புத்தியில வரணும் இல்லையா? சோ புத்தி தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை, நம்முடைய ஆலோசனையை மாத்த ஆரம்பிக்கும். அதனாலதான் ஞானம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமா இருக்கு. ஞானத்தினால ஒருவன் மோட்சம் அடைகிறான், ஞானத்தினால அந்த அஞ்ஞானத்தினால ஒருவன் பந்தப்படுறான் அப்படின்னு சொல்றோம். சோ ஞானான் மோக்ஷா அக்ஞானாத் சம்சாரா அப்படின்னு தான் உபனிஷத் சொல்லுது. நான் எப்ப கனவுல இருக்கட்டும், கனவுல இருக்கும்போது என்னை புலி துரத்துவதாகவும் என்னை நான் பயப்படுறதை போலவும் நான் அழுகிறத போல எனக்கு தோண ஆரம்பிக்குது. எல்லாமே உண்மையா தோன்ற ஆரம்பிக்குது. எது வரைக்கும்? அஞ்ஞானத்துல இருக்க வரைக்கும். எப்ப நான் கனவுல இருந்து வெளில எந்திரிச்சிட்டனோ, முழிச்சிட்டனோ என்ன ஆகுது? அடுத்த க்ஷணம் அந்த புலி என்னிடம் இருந்து மறைஞ்சு போயிடுது. என்னுடைய துக்கம் மறைஞ்சு போயிடுது. என்னுடைய பொய்யான அந்த அறியாமல் மறைஞ்சு போயிடுது. அப்ப என்ன ஆகுது? எனக்கு ஞானம் வந்துடுது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நான் மோட்சம் அடைஞ்சிட்டேன். மோட்சம்னா என்னது? அந்த புலி துரத்தத்துல இருந்து வெளில வந்துட்டேன். அதனால நம்முடைய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, புலி துரத்துறது கிடையாது. புலி நம்மளை துரத்துறது அப்படின்ற அந்த அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் உண்மை. உண்மையில நான் புலி துரத்த கிடையாது. நான் வீட்டுல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய கனவு என்ன பண்றேன்? என்ன புலி துரத்துவதாகவும், நான் பயந்து ஓடுறதாகவும், அழுகிறதாகவும், பயப்படுறதாகவும் இல்லையா எனக்கு எல்லாம் தோண ஆரம்பிக்குது. இதுக்கான தீர்வு என்னது? நான் புலிய போய் அடிக்கணும், புலிய பிடிச்சு சுத்தணும், இல்ல நான் இன்னும் வேகமா ஓடணும், மரத்து மேல ஏறணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதற்கான தீர்வு ரொம்ப எளிமையான தீர்வு. என்னது? அவன் எந்திரிச்சிட்டா போதும். அந்த அறியாமையில எந்திரிச்சிட்டா போதும். எந்திரிச்சா அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. அதே போல இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான துன்பத்திற்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான குழப்பத்திற்கும், எல்லா விதமான பற்றுதலுக்கும், பந்தத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த உடல் அப்படின்ற அறியாமை வாழ்றதுதான். எப்ப இந்த அறியாமை என்பது நான் விழித்தெளிச்சிட்டனும், நான் இந்த உடல் அல்ல, நான் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, இந்த உடல் ஆனது வெறும் கருவிதான் அப்படிங்கிற அந்த ஞானம் வந்துடுச்சோ, அப்ப அவனுக்கு இந்த உடலோட எந்த விதமான பாதிப்பும் அவனை ஏற்படுத்தாது. இந்த உடல்ல வரக்கூடிய இன்ப துன்பங்களை அவன் பெருசா பொருட்படுத்தவே மாட்டான். இந்த உடல்ல வரக்கூடிய மான அபமானங்களை, இந்த உடல்ல வரக்கூடிய சுக துக்கங்களை, இந்த உடல்ல வரக்கூடிய லாப நஷ்டங்களை பெருசா பொருட்படுத்த மாட்டான். ஏன்னா இது உடலை சார்ந்தது. ஒருவன் வண்டி ஓட்டுற மாதிரி என்ன பண்ற? ஒருத்தர் புது கார் வாங்கினாரு. சோ கார் வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப அந்த கார் மேல பற்றுது. என்ன பண்றாரு? அந்த காரை அழகா ஹைவேஸ்ல ஓட்டிட்டு போறாரு. ஓடிட்டு போகும்போது பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, காரை பக்கத்துல ஒரு ஸ்கிராட்ச் போட்டு போயிட்டாரு. ஸ்கிராட்ச் போட்டாரு அப்படின்னா அவருடைய மனசுலயே ஸ்கிராட்ச் போட்ட மாதிரி அவருக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்ணுவாரு? அவரு கீழே இறங்கி திட்டுவார். ஏன்டா என்னை இடிச்ச அப்படின்னு கேட்பாரு. அவர் கேட்கிறாரு, சார் நான் உங்களை இடிக்கவே இல்லையா சார், உங்க காரை தானே சார் இடிச்சேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த கார் மேல இருக்கக்கூடிய பற்றுதலால
அந்த கார் மேல இடிச்சது தன்னையே இடிச்சது போல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன காரணம்? பற்றுதல் தான் காரணம் இல்லையா? அது போல இந்த ஜீவாத்மாவானது இந்த உடல் மேல வச்சிருக்கக்கூடிய பற்றுதலால என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடல் தான் தான் அப்படின்ற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஞானத்த இந்த அஞ்ஞானத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் வெளியில வரணும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? மோக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.